ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு அந்த வத்தல் போடுறேன், இந்த வத்தல் போடுறேன்னு எந்த வத்தலும் போட்ட பாடு இல்ல. இந்த கத்திரிக்காய் வத்தல் மட்டும் தான் போட்டிருந்தேன். இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்லேருந்து வந்திருந்தது. இங்க செடியிலுமே காய் காய்ச்சிருந்தது. அதையுமே பறிச்சு வச்சுட்டேன். இது அம்மா வீட்லேருந்து குடுத்து அனுப்புனாங்களா, சரி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி கத்திரிக்காய் போட்டு வச்சலான்னு ரெடி பண்ணியிருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கத்திரிக்காய் போடுறேன். இதுக்கு முந்தின வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து குடுத்து அனுப்புனாங்க. நானும் வந்து வத்தலுக்காக அவிச்சு வந்து காய வைக்கலான்னு போறேன். மழை வந்து போச்சு. அந்த போட்ட கத்திரிக்காய் ஃபுல்லா பூர்ண முத்த மாரி ஆயிப்போச்சு. அதோட தூக்கி கீழ கொட்டிட்டேன் அந்த கத்திரிக்காய் ஃபுல்லா. இதை விட நெறைய கத்திரிக்காய் குடுத்து அனுப்புனாங்க. சரி இந்த வாட்டி தான் நல்லா வெயில் காயுது இல்லையா? சரி இது போடலான்னு போட ஆரம்பிச்சிருந்தேன். இந்த வருஷம் ஏதேதோ வத்தல்லாம் போடலான்னு பிளான் பண்ணதே ஆயிப்போச்சு. உடம்பு கொஞ்சம் முடியாம ஆனதுலேருந்து, சரி போட தேவையில்ல போ, நம்ம உடம்பு நல்லா இருந்தா போட்டுக்கலாம் அப்படின்ற மாரி விட்டுட்டேன். இந்த டைம் கத்திரிக்காவுமே நெறைய வந்து காய்க்கவே இல்ல. இங்க செடி வச்சிருக்கேன் இல்லையா? முருங்கை மரம் வந்து நெறைய நிழல் வந்துருச்சு. அதனால காய் அந்த அளவுக்கு இல்ல. சரி அதனால இந்த கத்திரிக்காய் வந்து போடலான்னு போட ஆரம்பிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் போடுறேன். இது நான் போடுறது கரெக்ட்டா என்னலாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சத ஏதோ வந்து போட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட்டு தண்ணி நல்லா சுட வச்சுட்டு, அதில வந்து அரிஞ்ச கத்திரிக்காய் போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள போட்டு நல்லா வேக வைக்க தேவையில்ல. ஒரு ஆ 50% வந்து வெந்தா மட்டும் போதும். அந்த அளவுக்கு வெந்த பிறகு தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு, அப்படியே தானே கத்திரிக்காய் வந்து ரொம்ப காரசாரம் இல்லாம இருக்கும். அதுக்காக கொஞ்சமா வந்து காரத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டேன். இப்படிதான் கத்திரிக்காய் வத்தல் போடணுமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு இடத்துல படிச்சேன் ஹாஸ்டல்ல இருந்தப்ப. அங்க வந்து கத்திரிக்காய் போட்டு நல்லா வத்தல் போட்டு தான் காரக்குழம்பு வைப்பாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஆனா அந்த மாரிலாம் எப்படி செய்றதுன்னு எனக்கு தெரியல. சரி ச வைப்போம். இந்த கத்திரிக்காய் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாரி தான் நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா வச்சுட்டு, நல்லா வெயில்ல போட்டு காய வச்சுட்டேன். இந்த கத்திரிக்காய் வத்தல் வந்து நல்லா கத்திரிக்காய் நம்மளுக்கு கிடைக்காத டைம்ல தண்ணிய கொதிக்க வச்சு, இந்த கத்திரிக்காய் வத்தல போட்டு காரக்குழம்பு, சாம்பார் எதுக்கு வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரியும் செய்யலாம். இல்ல ஏதாவது தயிர் சாதம், ஏதாவது சாம்பாருக்கு தொட்டுக்கலான்றதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு கொஞ்சமா ஒரு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 3, 4 நாள்லயே நல்லா சூப்பரா வந்து காஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நானு கொஞ்சமா சரி எண்ணெயில பொரிச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு நாள் பொரிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ஆனா எனக்கு என்னமோ அது புடிக்கவே இல்ல. நான் செஞ்சது கரெக்ட்டா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க யாராச்சும் இந்த மாரி கத்திரிக்காய் வத்தல் போட்டுருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க. நான் செஞ்சது கரெக்ட்டா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த டைம் இந்த மாரி எதனா கத்திரிக்காய் வந்து நெறைய கிடைச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த மாரி நல்லா ஒரு 3 நாள் வெயில்லயே நல்லா இந்த மாரி காஞ்சிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கிள்ளி போட்ட சாம்பார் தான் வச்சிருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக எண்ணெயில பொரிச்சு, நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஏற்கனவே நான் வந்து காரத்தூள், எலுமிச்சம்பழம் அந்த மாரி உப்புலாம் போட்டு தானே வச்சிருக்கேன். அப்படின்ற மாரி செஞ்சு பார்த்தேன். சாப்பிடலாம். ஏதோ ஒரு 2 சாப்பிடலாம். அதுக்கு மேல சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருந்தது. இந்த சம்மருக்கு வந்து தக்காளி வத்தல் போடணும், அந்த வத்தல் போடணும் அப்படின்ற மாரி இந்த வறுத்து சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாரி அரிசி மாவு வத்தல்லாம் போடணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். எந்த வத்தலும் போடல. இந்த கத்திரிக்காய் வத்தல் மட்டும் தான் போட்டிருந்தேன். நல்லா பொரிச்ச பிறகு நல்லா மொறு மொறுன்னு நல்லா தான் இருந்தது. ஆனா அதிகமா வந்து சாப்பிட முடியல. எங்க வீட்ல எனக்கு மட்டும் தான் ஓரளவுக்கு புடிச்சிருந்தது. மீதி யாருக்கும் வந்து பிடிக்கல. ஆனா இது வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா கம கமன்னு வீடே நல்லா வாசனையா இருந்தது.